வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உனக்காக ஆசீர்வதித்து நான் கொண்டு வந்த குங்குமமும் நகையையும் ரெண்டில் எதை தொடுகிறாய் என்றுதான் சோதனை செய்தேன். நகை பணம் என எல்லாவற்றிற்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஆசை இருந்தாலும் நீ அன்போடு பாசத்தோடு எதை தொட்டாய் என்பதை நான் பார்த்து விட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக நல்ல எண்ணத்தோடு நல்ல மனதோடு இதை தொட்ட உனக்கு உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உன் தேவைகள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல சூழலை உருவாக்குவேன் என நான் சொன்னது போல இன்றே அதற்கான வேலைகளை செய்ய போகிறேன். இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எப்போதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினாலும் உடனே அடிமையாகி விடுகிறாய். எவ்வளவோ அனுபவங்கள் இருந்தும் கூட மறுபடியும் மறுபடியும் தவறு செய்யக்கூடிய, தப்பாய் சில விஷயங்களை யோசிக்கக்கூடிய பிள்ளையாக இன்னும் இருக்காதே என் செல்லமே. இந்த உலகத்தில் நீதான் எல்லாரையும் அன்பு பாசம் என்று அரவணைத்து போக நினைக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி உள்ள சுயநலக்கார மனிதர்கள் உனக்கு கர்மவினையின் கஷ்டங்களை கொடுத்தே ஆக வேண்டும் என ஏதாவது ஒன்றை தப்பாக செய்து கொண்டு உன் வாழ்க்கையை தவறாகவும் பிரச்சனைக்குரியதாகவும் ஆக்கி கொண்டுதான் இருப்பார்கள். நீதான் எல்லார் மீதும் அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் வைத்துவிட்டு வலியையும் வேதனையையும் அனுபவித்து வருந்தி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நீ தைரியமாக இருந்தால் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். அது மட்டுமல்ல, இனிமேல் நீ நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கும்படியும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் கடந்து போக தயாராகு. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இத்தனை நாள் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இனி எல்லா வகையிலும் இன்பமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்கிறேன். உன் மனவேதனையை போக்கி உனக்கு ஆறுதலாக நான் இருக்கப் போகிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆறுதல் தேடி அடுத்த மனிதர்களை நாடி போனால் அவர்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து விடுவார்கள். அதனால் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையும் எதற்காகவும் தேடியோ நாடியோ போகாமல் எல்லாவற்றையும் உனக்குள்ளிருந்து நீயே உருவாக்கிக்கொள். உண்மையான நல்ல விசுவாசியாக அன்பும் பாசமும் கொண்ட என் அழகு பிள்ளையாக நீ இருக்கும்போது உன் மனவேதனையெல்லாம் என்னிடம் சொன்னால் போதும். அனைத்தையும் நான் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை இன்பமயமானதாக ஆக்கி கொடுப்பேன். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாயோ அதே போல உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை நான் மகிழ்விக்கிறேன் என் செல்லமே. நல்லது கெட்டது என உன் வாழ்வில் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போக கற்றுக்கொள். பொய்யான இவ்வுலகில் அன்பையும் நியாயங்களையும் தேடிக்கொண்டிருந்தால் உன் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் போய்விடும். எப்போதும் நம்பிக்கையோடு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தால் அதுதான் உன் துயரம் தீர்க்கும் மருந்தாக இருக்கும். வாழ்க்கையில் எதை எப்போது அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஒருபோதும் நீ பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாம். உன்னோடு இந்த வராகி தாய் நான் இருக்கும்போது நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய். உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும் என் செல்லமே. உனது பலம், உனது நம்பிக்கை, உனது செயல் என நீ செய்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி தாய் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என தைரியமாக நீ தனியாக நின்று எதையும் எதிர்கொள்ள தயாராகு. உன் பலம் என்னவென்று தெரிந்ததால்தான் உன்னுடனேயே நான் இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிறேன். நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்க தயாராக இந்த வராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை? நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடையக்கூடிய வலிமையும் திறமையும் உனக்குள் இருக்கிறது. அதையும் நான் உனக்குள் இருந்தே உணர வைப்பேன். நம்பிக்கையோடு நீ என்னை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். உன் மன வலிமையால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகிறது. இன்றைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கையும் இன்றைக்கு உன் வாழ்வில் இருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே என் மூலமாக தானே உனக்கு கிடைத்தது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் நீ ஆசைப்படும் முன்னேற்றங்களை மட்டும் நான் எப்படி கொடுக்காமல் விட்டு வைப்பேன்?
என்னதான் உன்னை சுற்றி நிறைய சதி வேலைகள் நடந்தாலும், பிரச்சனைகள் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் கண்டிப்பாக அனைத்தையும் நான் சரி செய்வேன். நீயும் எல்லாரையும் நம்பி ஏமாளித்தனமாக அறியாமையோடு வெளுத்ததெல்லாம் பால் என நினைத்து ஏமாந்து போய்கொண்டே இருக்காதே. முடிந்த அளவிற்கு எல்லாரிடமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக தயாராகு. நீ சில சமயங்களில் அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி அவர்கள் மனதை காயப்படுத்தி இருந்தால் மனதிற்குள்ளாவது அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு. உன் மனதில் நீ கேட்ட மன்னிப்பை அவர்களின் மூலம் நான் கொண்டு வந்து எப்படி சேர்ப்பது என நான் பார்த்து கொள்கிறேன். நீ மன்னிப்பு கேட்பதின் மூலமாக, தவறு செய்துவிட்டு அந்த தவறை உணர்ந்து வருந்துவதின் மூலமாக கண்டிப்பாக உன் கர்மாக்கள் உன்னை விட்டு விலகி போகும். உன் மனசும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் தானே உனக்கான பாவத்தை கொடுக்கக்கூடியதாக, கர்மாவை வரவழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது மூன்றையும் நீ சரியாக உபயோகப்படுத்தினாலே எல்லா பிரச்சனைகளும் தானாக முடிந்து போகும். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் மீது நீ கொண்ட பக்தியால் மெய்சிலிர்த்து போயிருக்கும் இந்த வராகி அம்மா, நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் 2இல் 1ஐ தொடச் சொன்னேன். குங்குமத்தை தொட்டிருந்தால் மங்களகரமான நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் உன் வீட்டில் நடந்திருக்கும். காசு பணம் நகை இதை தொட்டிருந்தால் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி பணக்கஷ்டம் தீர்ந்து மனதிற்கு சந்தோஷம் உண்டாகும். ஆனால் இது 2இல் நீ எதை தொட்டாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் மாற்றப்போவது உறுதி. இதுவரைக்கும் உன்னை விட்டு விலகி போன விஷயங்களும் நீ இழந்த விஷயங்களும் இப்போது மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும். என் மீது நீ அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கும் போது அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்வேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி தர வேண்டியது இந்த வராகி தாய் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்வில் உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்கி தருகிறேன். நீ கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே. உள்ளதை உள்ளபடி அலசி ஆராய்ந்து யோசித்து பார்த்தால் உனக்குள் இருக்கும் நான் உனக்கான விஷயங்களை எப்படி நல்லபடியாக செய்கிறேன் என்பது உனக்கு புரிய வரும். நீ நினைத்தது போல எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரத்தான் போகிறது. அந்த முடிவுதான் உனக்கு அடுத்த ஆரம்பமாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து உன் வாழ்வில் நீ வெற்றி பெறப் போகிறாய். எப்போதுமே என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்ற பயமே உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கவும் செய்ய வேண்டியது இந்த வராகி தாய் என்னுடைய பொறுப்பு. நீ யாருக்காவது பரிசு கொடுக்க வேண்டும் என நினைத்தால் உன் எதிரிக்கு மன்னிப்பை பரிசாக கொடு. உன் குழந்தைக்கு நல்ல நடத்தையை பரிசாக கொடு. உன்னுடைய துணைக்கு நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய பரிசை கொடு. உனக்கு இந்த வராகி தாய் தேவையானதையெல்லாம் கொடுப்பேன்.